கூலி எப்போவுமே ஒரு ரஜினிகாந்த் படம்னா எல்லாருமே பார்ப்போங்க. யாருமே வந்து நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஈவன் தோ யூ ஆர் அ கமல் ஃபேன் ஆர் அஜித் ஃபேன், விஜய் ஃபேன், ஃப்ரம் த ஸ்டார்டிங் யூ ஆர் அ ரஜினிகாந்த் ஃபேன். 50 வருஷமாக ஒரு மனுஷன் ஆன் த டாப் ஆஃப் த ரேங்க்லேயே இருக்கார் அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு டூ. அவர்கிட்டேருந்து ஒரு படம் வரும்போது, அண்ட் தட் டூ ஒரு நல்ல படம் எடுக்கிற டேரக்டர், விக்ரம் மாதிரி ஒரு சூப்பரான படம், லியோ மாதிரி ஒரு நல்ல படம், கைதி மாதிரி ஒரு சூப்பரான படம் எடுத்த ஒரு டேரக்டர் கிட்ட ரஜினிகாந்த் நடிக்கிறாருன்னா ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டேஷன் வில் பி ஸ்கை ஹை. அண்ட் நீங்கள் ஸ்டார் காஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும் போதே யூ ஹேவ் கிவன் மோஸ்ட் ஆஃப் யுவர் கேம் அவே. நீங்கள் சொல்லிட்டீங்க இதெல்லாம் தான் கேரக்டர் நேம், இவங்கெல்லாம் தான் இதோட கெட்டப்பு, அண்ட் சத்யராஜ் வந்து ரஜினியோட ஃப்ரெண்டு, ஸ்ருதி ஹாசன் சத்யராஜஸ் டாட்டர், எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் லெட் டவுன். செகண்ட்லி, I think Lokesh Kanagaraj was going through a lot of pressure. எனக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன பட்டுதுன்னா, அந்த மோனிகா சாங்கே there is no way connection between the story and the song. Just because ஒரு நல்ல ஐட்டம் சாங் வேணும், பிகாஸ் ஆஃப் த ஏர்லியர் வென்ச்சர் ஜெயிலரில் இதே மாதிரி ஒரு ஐட்டம் சாங் தமன்னா வச்சு காவாலா சாங் ஹிட் ஆனதுனால எனக்கு இன்னொரு சாங் கொடுங்கன்னு ப்ரொடக்ஷன் சைடில் கேட்டிருக்கலாம். அதுக்கு லோகேஷ் ஓகே சொல்லியிருக்கலாம், ஈவன் தோ ஹி மே நாட் ஹேவ் பீன் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் கதைக்கும் அந்த மோனிகா சாங்க்கும் ஒரு விதமான சம்மந்தமும் கிடையாது. ஈவன் தோ த சாங் இஸ் குட் அண்ட் டான்ஸ் இஸ் வெரி குட், படத்துக்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிகாஸ் ரீசன் ஐம் சேயிங் இஸ் காவாலா சாங்கில் ஒரு கனெக்ட் இருந்தது படத்துக்கும் அந்த சாங்குக்கும், பட் இதில் கனெக்டே இல்லாமல் திணிக்கப்பட்ட மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டேரக்டரோட குவாலிட்டியை இட் இஸ் ரெடியூசிங் இட் ட்ராஸ்டிக்கலி. அனிருத் பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப்டர் ரஜினிகாந்த், பிகாஸ் பிஜிஎம் இஸ் வெரி 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 குட். பசங்களுக்கு நடுவில் நாங்கள் அது பிஜிஎம்மே இப்போ பாட்டு மாதிரி பாடிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் வெரி குட். அனிருத் இஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், த ஒன்லி அதர் advantageous thing or a good thing is Shobin's acting. அவருடைய எனர்ஜி, த பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ வில்லன், ஹி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். பட் எல்லா அதர் ஸ்டார் கேஸ்ட் இன்க்ளூடிங் ஸ்ருதி ஒன்றுமே இல்லை. ஒரு ஸ்கெட்சியாக, ஒரு டவுட்ஃபுல்லாக என்ன பண்ண வராங்க, வாட் இஸ் தேர் இன்டென்ஷன் ஆஃப் டூயிங் இட். ஸ்டார்டிங் ஃப்ரம் சத்யராஜ், அவர் ஃப்ரெண்டா, அவர் அந்த கம்பெனியில் கூலியாக வேலை செஞ்சாரா, இல்லை சயின்டிஸ்டாக, இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணவரா, அவருக்கும் அந்த ஸ்ருதி ஹாசனை வந்து ஏன் பொண்ணுன்னு சொல்லலை அப்படின்றதுக்கும் ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. நெக்ஸ்ட் கம்மிங் டு உபேந்திரா, ஸோ பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ. அவரை ஒரு ரூம்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டு இது வந்து பார்ட் ஆஃப் த மேன்ஷன், இவர்கிட்ட யாரும் போகக்கூடாது, பேசக்கூடாதுன்றாங்க. சரி, ஓகே, பெருசாக ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு 20 பேர் கொண்ட குழுவில் அவரும் ஒருத்தர் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் வராரு. ரஜினி கூட சேர்ந்து ஒரு மாதம் ஒரு எலிமெண்ட்காக மட்டும்தான் வராரு. என்ன கேட்டால், கர்நாடகாவில் மூவியை நல்லா சேல் பண்ணணும், அவரை வச்சா இன்னும் ஈஸியாக போகுன்றதுனால அந்த உபேந்திர கேரக்டர் வச்ச மாதிரி இருந்துச்சு. சார் ரஜினிகாந்த் மூவி, யூ டோன்ட் நீட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் டு செல் த மூவி தேர். That is another biggest letdown. Third thing is Nagarjuna. I thought Nagarjuna asked for 5-6 times of narration from Loki just because he wanted to get into the groove. I think 5-6 times Loki was convincing Nagarjuna because he was saying no, and finally he had to say yes because of the XYZ reasons, whatever it can be. Alright? இது போக அமீர் கான் கேரக்டர் disaster to say the least. காமெடியான ட்ரெஸ்ஸு, காமெடியான லொக்கேஷனில், காமெடியான பீப்புள் கூட அவுட் ஆஃப் நோவேர் ஒரு டெசர்ட்டில் டேபிளை போட்டு எந்த கான்டெக்ஸ்ட்டும் இல்லாமல் அவர் வராரு. ஒரு கன் ஆப்ரேட் பண்ண கூட தெரியாமல், சேஃப்டி பட்டன் ஆஃப் பண்ண தெரியலன்ற ஒரு டான் 6 ஹஸ்கி டாக்ஸோடு வராரு. எதுக்குன்னு தெரியாது. அவங்க அப்பா சொல்கிறாரு, லிட்ரலாக அவங்க அப்பா எதிர்க்க வந்து ஒரு பர்சன் அவருடைய பார்ட்னரோட என்டையர் ஷிப்பை பிளாஸ்ட் பண்ண பர்சன் கிட்ட டீல் பேசுகிறாரு. அண்ணா எனக்கு ஒரு பீடி கிடைக்குமா? வாட்ஸ் அவுட் ஆஃப் கேரக்டர் ஆர் யூ ஆர் டிரைவிங்? See, இது எல்லாமே I'm not trying to be a critic or I'm not trying to be a Loki hater or a Rajinikanth hater. I'm a biggest fan of both these people. But unfortunately, we have to call a spade a spade ன்னு சொல்லுவாங்க. ஒன்று இருக்குன்னா அது உண்மையாக நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்போது there are 2 kinds of people who watch movies. ஒருத்தர் just for the pleasure of watching it. இன்னொருத்தர் அந்த ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரீவியஸ் கிரியேஷன் ஆஃப் த டைரக்டர், ஆக்டர்லாம் எப்படி இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக இருக்கா, இல்லை அதை விட ஒரு ஓவர் டெலிவர் பண்ணியிருக்காரான் தான் என்ன மாதிரி ஆட்கள் பார்ப்போம். நான் இந்த செகண்ட் கேட்டகரி. இவர் வந்து லோகேஷ் வந்து விக்ரம் மாதிரி ஒரு சூப்பர் மூவி எடுத்துகிட்டு அதே கெப்பாசிட்டி உள்ள ஒரு சூப்பர் ஸ்டாரை மறுபடியும் டைரக்ட் பண்ணும்போது யூ டோன்ட் ஹாவ் டு ஓவர் த்ரோ ஆர் யூ டோன்ட் ஹாவ் டு ஓவர் டெலிவர். அட்லீஸ்ட் டீசெண்டாக இருந்திருக்கலாமே. ரோலெக்ஸுக்கு கொடுத்த ஒரு பாதி கூட இங்கே இந்த பர்சனுக்கு கொடுக்கலன்றது தான், அமீர் கான் கேரக்டர் கொடுக்கலன்றது தான் என்னுடைய ஒரு
டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மோரோவர் அந்த பர்டிகுலர் ரோலெக்ஸ் கேரக்டரை பார்த்தாலே பயமாக இருக்கும். இந்த கெட்டப் அது இதுன்னு வரும்போது அவனுடைய ஆளே ஒரு ஆள் தலையை வெட்டி போடுறது, இதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இவர் சொல்கிறாரு, அது யாருன்னே தெரியல. அண்ட் ஒரு ஸ்கெட்சியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் காட்டுறீங்க, அதை ஃபுல்லாக எடுத்திருந்தா கூட இட் வுட் ஹவ் பீன் அ ஃபென்டாஸ்டிக் மூவி ஆல் டுகெதர். See, overall, it's an one-time watch, average Rajinikanth movie, which could have been much, much better had they focused on the script. Scriptல நல்லா வேலை செஞ்சு கரெக்டாக போயிருந்தாங்கன்னா it would have been the best film of the year with the kind of talent the star cast has. Unfortunately, it was not. It is a second disappointment of the year after Thug Life. Thankfully, it is not as disaster as Thug Life, but equally. This Thug Life அளவுக்கு மோசமாகவும் இல்லை, லியோ அளவுக்கு ஆவரேஜாகவும் இல்லை, விக்ரம் அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காகவும் இல்லை. ஸோ இட் இஸ் ஓகே. பட் லோகேஷ் கனகராஜ் is not the kind of director we all think he was in this movie at least. He has been pressurized to say the least, and this is my view. Tell me your views in the comments. Thanks.